श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री विशालाक्षी माता जी की जय। என் பேர் பூமா கோவிந்தராஜன். நான் இங்கே வந்து வேலுத்தூர்லேருந்து வரேன். சுவாமியோட மந்திருக்கு நான் ஒரு 17 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். இப்போது ராமநவமி வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வசந்த நவராத்திரி இந்த கோவிலில் கொண்டாடிருக்கோம். வருஷம் இந்த வசந்த நவராத்திரி இந்த கோவிலில், பாபா கோவிலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சகஸ்ரநாமம் படிப்போம் 9 நாள். நார்மலாக வந்து இந்த வசந்த நவராத்திரி வந்து நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். பட் சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோவிலில் வந்து சாக்தத்தோட உயர்வான இது நவாவரண பூஜை, லலிதா சகஸ்ரநாம பூஜை, ப்ளஸ் கன்னியா பூஜை, ஒரு சுகாசினி பூஜை, அதெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு நல்ல நைவேத்தியம் பண்ணி சவுத்தில் எனக்கு தெரிஞ்சு மதுரை மீனாட்சி கோயில் மட்டும்தான் அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறா. நம்ம பாபா கோயில் ராமநவமிக்கு முன்னாடி நம்ம இந்த வசந்த நவராத்திரியை நாங்கள் இங்கே வந்து நம்ம விமன் லேடிஸ் மகிழாவைங்கில் இருக்கிற சர்வீஸ் பண்ணுறோம் எல்லாரும் வந்து நாங்கள் இங்கே படிக்கிறோம். லலிதா சகஸ்ரநாமம் டெய்லி படித்து டெய்லி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி. இதோட சாராம்சம் மெயினாக என்னன்னா, வசந்த நவராத்திரின்றது வந்து வசந்த காலத்தில் வருது. எப்படி வருதுன்னா, பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அது ராமநவமி ஒட்டி முடியும். பேசிக்காக அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து ராமர் வந்து சீத்தையை போய் கூட்டுன்னு வரத்துக்கு அநீதி எதிர்த்து ராவணனோட போராடும் போது 9 நாள் துர்க்கையை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்றார். அது இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து சுதர்சன் ஒரு மன்னன் வந்து எதிரிகளால் வஞ்சிக்கப்பட்டு அவன் வந்து வனவாசம் போனான். அப்போ அங்கே அந்த முனிவர்கள் தேவர் ரிஷிகள்லாம் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஐம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லித்தரா. அவன் வந்து அவ்வளோ அந்த மந்திரத்தை நன்னா ஜபிச்சுட்டு பராசக்தியோட அருளால் திரும்ப அவன் இழந்த ராஜ்யத்தெல்லாம் திரும்ப பெற்றுறான். அப்போ இந்த வசந்த விழாவை இந்த நவராத்திரி கொண்டாடுறான். ஸோ இந்த வசந்த காலத்தில் வரதுனால தான் இது பேசிக்காக வசந்த நவராத்திரின்னு பேர். வசந்த காலத்தில் எப்படி இந்த இலைகள்லாம் உதிர்ந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக துளுக்கிறதோ, அதே மாதிரி இந்த வசந்த காலத்தில் வந்து நம்ம பழைய நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம களைஞ்சி, தீய எண்ணங்கள் அதெல்லாம் களைஞ்சி நல்ல எண்ணங்களை வந்து உற்பவிக்கிறதுக்கான ஒரு காலம். ஸோ இந்த காலம் வந்து நம்மளை வந்து அந்த காலத்து மாதிரி நம்மளால வந்து இந்த கொலுவெல்லாம் வச்சு சாரதா நவராத்திரி தான் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும். புரட்டாசி மாதம் வருது. வருஷத்தில் ஆக்சுவலாக 4 நவராத்திரி வரும். அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சாரதா நவராத்திரி தான். அது வந்து ஒரு புரட்டாசி மாதம் நம்ம பண்ணுவோம். இந்த வசந்த நவராத்திரியில் நமக்கு கொலு வைக்க முடியாட்டி கூட இந்த 9 நாள் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சு பூஜை அறையில் அம்பாள் சன்னதி முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு டெய்லி லலிதா சஹஸ்ரநாமமோ அபிராமேந்தாதியோ சௌந்தரலஹரியோ எது நமக்கு அம்பாள் மேலே என்ன தெரியுமோ அதை 9 நாள் சொல்லி அதனால அம்பாளுக்கு டெய்லி ஒரு பானகமோ எதையோ ஒன்று பிச்சு படைச்சு நம்ம பண்ணினோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும்ன்றது எல்லா புராணங்களையும் இது சொல்லியிருக்கு. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டியால தான் இந்த கோவில், நான் வந்து ஏற்கனவே என்னோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த விசாலாட்சி பாட்டி இல்லைன்னா இந்த கோவில் இல்லை. இந்த விசாலாட்சி பாட்டியோட தவத்தினால்தான் பாபாவே இங்கே வந்து இங்கே இருந்தார். இந்த ராமநவமியில் இது முடியுறதுன்னு சொன்னேன் இல்லையா, பாட்டி இருக்கும்போதே ராமநவமிக்கு வந்து நிறைய ஊர்வலம் பண்ணுவான். ஒரு ராமநவமிக்கு பண்ணுவான். அப்படி ஒரு தூரம் பண்ணும்போது தான் கரெக்டாக வண்டி இந்த 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 கிரகத்து வாசலில் வந்து நின்று பாபா இங்கே வந்து அருள் வாக்கு சொன்னார். இங்கே தான் நான் வந்து என் பக்திக்காக கோவில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்த கோவில் தான் அது. சொல்லுது பாட்டியோட பக்திக்காக வந்த இந்த கோவில். பாட்டி காலத்துலேருந்தே அந்த ராமநவமி கொண்டாடி இன்னும் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அன்றைக்கி எங்களுக்கு குதூகலம்னா அப்படி ஒரு குதூகலம். ஆஃபீஸ்லாம் இருந்தால் கூட நாங்கள்லாம் லீவ் போட்டு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பாபாவோடே தான் ஐக்கியம். கார்த்தால சஹஸ்ரநாம பூஜையிலேருந்து அபிஷேகத்துலேருந்து எல்லாத்துலேயும் கலந்துப்போம். அதுக்கப்புறம் பஜனை, அதுக்கப்புறம் அன்னதானம், அதுக்கப்புறம் சாயங்காலம் ஊர்வலம் இருக்கும், பாபாவோட ஊர்வலம் இருக்கும். போய் ஒரு 5-6 தெரு வீதி ஊர்வலம் முடிச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு நாங்கள்லாம் கும்மி ஆட்டம், கோலாட்டம் எல்லா ஆட்டமும் போட்டுட்டு பாபா அழகாக சயனத்தில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் அதுக்கு போவோம். இது ஒரு பெரிய பேரானந்தம். இந்த பாட்டி இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஆனந்தம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா, பாட்டி வந்து இந்த ராமநவமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பகவான் கிட்ட போய் சேர்ந்தார். அதனால இது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். பாட்டிக்கு செய்கிற சேவையாகவும் பாபாவுக்கு செய்கிற சேவையும் எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக கருதுகிறோம் இல்லை. ஸோ அதனால எல்லாரும் இந்த வசந்த நவராத்திரியில் எல்லாரும் பாபா கோயிலில் வந்து கலந்துக்கோங்க. ராமநவமி உற்சவத்துலேயும் வந்து கலந்துக்கோங்க. இது மாதிரி பாக்கியம் அட்லீஸ்ட் நீங்கள் லோக்கலாக இருக்கிறவாள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னா இன்னொரு 10 பேருக்கு தெரியும். இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ எல்லாரும் இதை பார்க்குறவா யாரெல்லாம் நீங்கள் இன்னும் 4 பேருக்கு தெரியப்படுத்தினா எல்லாரும் வந்து அந்த ஆனந்தத்தை இங்கே அனுபவிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாபாவா தேடி வந்து உட்காண்ட கோவில், நம்ம கட்டுற கோவில் கிடையாது. பாபா அந்த பக்தி கௌசரம் வந்து உட்காண்ட கோவில். அதனால இன்னைக்கு அந்த விசாலாட்சி பாட்டி இந்த வரசாமி மாமாவும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோவில் கிடையாது. அவ்வளோ பிரசித்தமான கோவில், அவ்வளோ பிரத்யக்ஷமான கோவில். அதனால நீங்க எல்லாரும் வந்து இதை அனுபவிக்கணும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் श्री माता श्री महाराजी श्रीमत् सिंह स्वरूप भाषाट्य क्रोधाकारांकुशोज्वला
मनोरूपेषु गोदण्ड पञ्चजन्मात्र क्षेत्रे श्री क्षेत्र क्षेत्र सपालिनी क्षयकृत्य विनिर्मुक्ता क्षेत्रपाल समचिता विजया विमला वन्द्या वन्दारो महाकामे सनयन कुन्दः कौमदे भक्तार्थ तमोभेद भानुसन्तति शिवदूगी शिवाराध्या शिवमूर्ति शिवङ्करी शिवप्रिया शिवपरा शिष्टेशा शिष्टपूजिता अप्रमेया प्रकाशा मनोवाचा गोचरा संदन त्रिपतिक्तांगी सांबेय कुसुम प्रिया कुशला कोमलाकारा गुरुकुल्ला कुलेश्वरी कुलकुंडलाया कौलमार्ग तत्पर सेविता कुमार स्वादिशारा भुजदत्त सतपत्र मनोहरा स्थूलाया विद संपन्ना बीदा वनादिविदा मेधो निष्ठा मधुप्रिया बंधन्यादि समन्विता तद्यान सत्त हृदया कागिनी रूपधारिणी कीर्ति पुण्यलभ्य पुण्यश्रवण कीर्तन व्योमजार्चिता पंदमोसनी पर्पलखा विमस्तरूपिणी विद्या व्याध्यादि जगत्प्रसो सर्वव्याधि प्रशमनी सर्वमृत्युनिवारिणी सर्वव्याधि प्रशमनी सर्वमृत्युनिवारिणी सर्वव्याधि प्रशमनी सर्वमृत्युनिवारिणी अनाथज्ञाति परानिष्ठा बृंदानकनरूपिणी मातृकावर्णसामता मातृकावर्णरूपिणी महा कैलास निलया मृणा मृगदोर्गता मगनीय दया मूर्ति महा साम्राज्यशालिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्री षोडशाक्षरी विद्या त्रिपुरा गुरुमूर्ति गुणनिधि गोमाता गुगजन्मभू देवेशी तन्निधि सन्रूपिणी प्रतिपन्मुख्य राकान्ता केवला गुह्या कैवल्य पददायिनी त्रिपुरात्रि जगद्वन्द्या त्रिमूर्ति स्थिरसेश्वरी त्रयश्वरी दिव्य गंधाढ्या सिंधूर तिलकांचिता उमा शैलेन्द्र तनया गौरी गंधर्व सेविता विश्वा अदृश्य दृश्य रहिता विद्याधि वेदवर्जिता योगिनी योगता योग्या योगानंदा युगंतरा इच्छा शक्ति ज्ञान शक्ति क्रिया शक्ति स्वरूपिणी सर्वाधारी राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभा राजत्रिवा राजवीरा राजलक्ष्मी कोशनादा सदुरंग फलेश्वरी गुरुप्रिया स्वतंत्रा सर्वतंत्रे श्री दक्षिणामूर्ति रूपिणी सनकादि समाराध्या शिवज्ञानवासना अपर्णा चंडिका चंड मुंडा सुर निशोधिनी चराचरात्मिका सर्वलोकेशी विश्वामरूपिणी कलानिधि काव्य कला रस सेवती पुष्टा पुराजना पूज्या पुष्करा पुष्करेशना परंज्योति परंधामा परमाणु परत्परा भवरोग्यवती भवचक्र प्रवर्तिनी चंद्रसारा शास्त्रसारा मंत्रसारा तलोदरी उदार कीर्ति रुत्ताम वैनवा वर्णरूपिणी जन्म मृत्यु जरा सत्य विष्णुमाहिनी विष्णुदासा विष्णुमाभा वैष्णवी विष्णुरूपिणी अयोनिर्योनि निलया गोलगोष्ठीरूपिणी वीरगोष्ठी प्रिया वीर्या नैष्कर्म्या नादरूपिणी विंद्रकल्पा परमोदारा परमोदा मनोवी योगमयसी मनस्था वज्रिणी वामकेश्वरी प्रिया बाला लीला विनोदिनी सुमंगली शुभकरी सुवे साठ्या सुवासिनी सुवासिनी सुमंगली सुवे साठ्या सुवासिनी सुमंगली शुभकरी सुवे साठ्या सुवासिनी सहस्रम गुरु इति श्री ब्रह्मांड पुराणे उत्तरखंडे हयग्रीव श्री ललिता सहस्रनाम स्तोत्र संपूर्णम् विग्रहां त्रिनयना नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र कदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे ढोलासुरभयङ्करी सर्वभावहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुर्गहरे देवी महालक्ष्मी नमः सिद्धे देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते वरदे देवी नानालंकार भूषिते जगत्स्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकस्तोत्रं ये भक्तिमानी सा पलादकृष्य मोकाया मकामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तो स्वस्तै स्मृता मदिमदीव शुभां ददासि दारिद्र्य दुःखभयहारिणि आत्मधन्या सर्वोपकरणाय सदा तरसिता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसमोस्तुते सर्वस्वरूपे सर्वेषु सर्वशक्तिसमन्विते
पयाक्षदाग्निनो देवी दुर्गे देवी मे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सुधाजितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मदुःखविनाशनलिङ्गं करुणाकरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं परात्परं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यप्पडे शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सममोदये।